மார்க்கெட் ஃபேண்டாஸ்டிக் ரேலிங்க கிட்டத்தட்ட 260 பாயிண்ட் வந்து மேலே க்ளோஸ் ஆனாலும் இன்றைக்கி அது சஸ்டெயின் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு காலங்காத்தால் வந்து சேர்ந்துடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குதானா இல்லை, ஏன் கேட்டிங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பீரியஸாக தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் நேற்று மிட் ஆஃப் த டே, அதாவது மதியானத்துலேருந்தே பீரியஸாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தட் ஈவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க, டிஐஎஸ் வந்து 8000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெட் செல் வந்து ஆவரேஜாக போயிடுச்சு. ஆனாலுமே மார்க்கெட் வந்து இது ஃபுல்லாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் மட்டுமே இவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ கீ சப்போர்ட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் லெவல்ஸ் பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் வந்து 22,960 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 23,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா புல்லிஷு. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ பீரிஸ் அவங்களோட ஹேண்டு தான் டாப் ஆஃப் த ஹேண்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் வந்து 22,500 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால எக்ஸ்ட்ரா வாலட்டிலிட்டியும் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டிஐஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி 23,100க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இது கொஞ்சம் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஹையர் ரெண்டு ரெசிஸ்ட் கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ரேஞ்ச் வந்து 22,500 to 23,000